வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான ரங்கூன் போட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் டீ கடை கஜரா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரவை 1 கப்பு, தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு 15 20 நம்பர், வெல்லம் 120 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 3 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரங்கூன் போட்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதாவது நான் சொன்ன குவான்டிட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு திருவி வச்சுருக்க தேங்காய் 2 பத்து தேங்காய் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதை நல்லா பொடிசாக திருவி இந்த மாதிரி நெய்யில் போட்டு வறுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த தேங்காய் பச்சையாக எடுத்து நீங்கள் ரவையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேங்காயோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காவை எடுத்து அப்படியே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக இந்த தேங்காய் கருகக்கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுக்கணும். இதுக்கப்புறம் அதே நெய்யில் இந்த முந்திரி பருப்பை வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை 1 கப்பு போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ரவை எதுக்காக வறுக்கிறீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதாவது எப்பவுமே நீங்கள் ரவை இந்த மாதிரி வறுத்துட்டு இங்கே யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு கேசரி பண்ணும்போது சொதன்னு போயிடுச்சு, கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்டர் வந்துடுச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யில் ரவையை வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கும். அதாவது வீட்டில் கோலமாவு எப்படி இருக்கும், அந்த கோலமாவு கையில் எடுத்து நீங்கள் லைட்டாக அப்படி போட்டிங்கன்னா உதிரியாக வரும். அந்த மாதிரி தான் ரவையை ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். அதே டைமில் கலர் மாறக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த வெல்லம் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இந்த வெள்ளத்தோட நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த தண்ணி இந்த வெள்ளத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, வெள்ளத்தில் நார்மலாக மண் இருக்கும்ல, அந்த மண்ணை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போடுறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரவை குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதுலேயே ஊற்றுறோம். 1 கப் ரவைக்கு 2.5 கப்புலேருந்து 2.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். சும்மா லைட்டாக அந்த வெள்ளத்தை டைல்யூட் பண்ணுங்க. அந்த வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் அந்த வெல்லம் தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே மண் இறங்கியிருக்கும். மேலோட்டமாக அப்படியே எடுத்து வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெசிபியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு, ரவை, இதோட அந்த வெல்லம் தண்ணியும் நம்ம ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த வெல்லம் தண்ணி ஊற்றும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ரவை நீங்கள் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணனா அந்த ரவை கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் தண்ணியோட ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு தேங்காவை கடைசியாக போடுவோம். ஓரளவுக்கு இந்த ரவை கொஞ்சம் வெந்து கெட்டியான டைமில் இந்த தேங்காய் போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரவை நீங்கள் குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணக்கூடாது, மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நெய் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல அல்வா மாதிரி டெக்ஸ்சரில் வரும். இதுக்கப்புறம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ரங்கோன் போட்டு ரெடி. அதாவது செட்னா ஸ்டைலில் பண்ணுற கேசரி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை சூப்பராக குக் பண்ணி எடுத்துருக்கோம். கடைசி ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான டெக்ஸ்டரில் குக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவையை நம்ம என்ன பண்ணுறோம், கையில் எடுத்து பாருங்கள். ஒட்டாத பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக வீட்டில் ரவை கேசரி பண்ணியிருப்பீங்க சக்கரை போட்டு. ஆனால் இன்றைக்கி வெல்லம் தேங்காய்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். இதோட ஒரு அருமையான கஜடா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா?
மைதா 2 கப்பு, ரவை 1/2 கப்பு, முட்டை 2 நம்பர், சர்க்கரை பவுடர் 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கஜரா ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா சக்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்துக்கு, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மைதாவை இந்த பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த குவான்டிட்டிக்கு வந்து 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அதனால 2 முட்டை போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு வாசனைக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறோம். அதுக்கு பிறகு குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரவை போடுறோம். ரவை நீங்கள் போடலன்னா கண்டிப்பாக மேல் பகுதி வந்து முறுமுறுன்னு வராது. அதனால ரவை யூஸ் பண்ணுறோம். உப்பு சிறிதளவு. இதுக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சக்கரை பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் சக்கரை யூஸ் பண்ணுவீங்களே டீ காஃபிக்கு, அந்த சக்கரை நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுடராக பண்ணி யூஸ் பண்ணுறோம். எதுக்காக பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா, அந்த சக்கரை அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நார்மலாக என்ன பண்ணால் நிறைய பேர் டால்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டால்டாக்கு பதில் நெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா சேர்க்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த நெய்யில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன வேணுன்னா, அந்த மைதா ரவை முட்டை எல்லாமே வந்து உதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுங்க. அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சப்பாத்தி மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கு. இப்போ இந்த டோ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் ஒட்டாத அளவு பக்குவத்துக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் அப்படி ஒட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப லூஸ் ஆகிடும். ஏங்கிட்டன்னா இந்த டோ ரெடி ஆன பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விடுவேன். அதுக்கு பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் ஒரு முடி போடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டோ ரெடியாக இருக்கும். இப்போ ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக ஒன்றோட ஒன்று சேரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த மாவு எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் ரவுண்டாக பிடிக்கணும் அவசியமே இல்லை. அப்படி ரவுண்டாக பிடிச்சி போட்டோன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. அதனால் ரஃப்பாக எடுத்து நீங்கள் எண்ணெய் கடையில் போட ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி நெய் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, அப்போ தான் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் லைட்டாக மேலோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் கடாயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. எண்ணெய் கடாயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கரெக்டான சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மைதா வேகும் போது கலர் மேலே வந்துடும், வேகாது உள்ளே. அதனால் இந்த மாதிரி ரெசிபி பர்டிகுலர் வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் சொல்லலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு பலகாரத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த கஜ்ரா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் பர்டிகுலர் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கஜ்ரா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கணும். அந்த ரவை எல்லாம் வெளியே அப்படியே தெரியணும். இந்த மாதிரி வந்தால் கஜ்ரா ரெடி. இப்போ திருப்பியும் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் இந்த மாவை உருட்டாமல் அப்படியே பிச்சு போடுறோம். அப்படி போட்ட பிறகு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது கரெக்டான கலர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ளே வெடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வேக வேக கண்டிப்பாக வெடிஞ்ச மாதிரி வரும். ஏன்னா இதில் குக்கிங் சோடெல்லாம் போட்டிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான கஜ்ரா ரெடி.